எத்தனையோ ஆசைகளுடன் நாங்கள் எங்கள் அண்ணியை வீட்டிற்குள் அழைத்து வந்தோம். கடைசியில் எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான். அதனால் நான் கொஞ்சம் காலமாவது என் அண்ணியுடன் இருக்க விரும்பினேன். எனக்கு சகோதரி இல்லை. அதனால் என் அண்ணியை என் சகோதரியாக நினைத்து அவருடன் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க விரும்பினேன். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் கிராம மக்கள் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்து வந்தனர். எங்கள் கிராமத்தில் மரியாதை, ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. என் அண்ணன் நகரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு நகரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் காதல் ஏற்பட்டது. எங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தோம். அம்மா, அப்பா, நான் மற்றும் அண்ணன். அண்ணன் தன் படிப்பை முடித்த பிறகு நகரத்தில் வேலைக்கு சென்றார். ஏனென்றால் அண்ணன், நான் படித்தவன், எனக்கு ஏற்ற வேலை எதுவும் இங்கு இல்லை என்று நம்பினார். அப்பாவுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் நன்றாக படித்திருந்தேன். நானும் வேலை செய்ய விரும்பினேன். ஆனால் அப்பாவும் அம்மாவும் நான் வேலைக்கு செல்வதை தடுத்து விட்டனர். நான் என் அண்ணனை விட 3 வயது சிறியவள். நாங்கள் அனைவரும் அண்ணன் மீது அதிக அன்பு வைத்திருந்தோம். இந்த வீட்டில் அண்ணன் சொல்வதுதான் நடக்கும். அண்ணன் தன் விருப்பத்தை பற்றி எங்களிடம் சொன்னபோது அவர் காதல் திருமணம் செய்து கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அண்ணன் அண்ணியின் புகைப்படத்தை எங்களுக்கு அனுப்பிய போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் அண்ணி மிகவும் அழகாக இருந்தார். படித்த நகரத்து பெண். ஆனால் அவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். இது பற்றி அண்ணன் எங்களிடம் சொன்னபோது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்களும் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் தான். அண்ணன் அம்மாவிடம், நீங்கள் நகரத்திற்கு வாருங்கள், கரிஸ்மா வீட்டிற்கு சென்று பெண் கேளுங்கள் என்று கூறினார். அம்மா அப்பா நகரத்திற்கு செல்ல தாமதிக்கவில்லை. மறுநாளை நகரத்திற்கு சென்று கரிஸ்மா அண்ணியின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டனர். அவர்களது குடும்பத்தினருடன் அம்மா அப்பாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகு கரிஸ்மா அண்ணிக்கும் என் அண்ணன் அரவிந்திற்கும் நிச்சயமானது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இனி என் அண்ணனின் திருமணத்திற்கு நான் கடைக்கு சென்று பொருட்களை வாங்க வேண்டும். அவர்கள் இருவரின் திருமணத்திலும் நான் எந்த குறையும் வைக்கவில்லை. மிகவும் ஆரவாரத்துடன் கொண்டாடி நிறைய சாமான்கள் வாங்கினேன். அண்ணியின் வீட்டிலிருந்து அவரது உறவினர்கள் எங்கள் கிராமத்திலேயே தான் வசிக்கிறார்கள் என்று கூறினார்கள். அவர்களுடன் எங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் அண்ணியின் தூரத்து உறவினர்கள் இல்லை. மாறாக அண்ணியின் அத்தை வீடு எங்கள் தெருவிலேயே இருந்தது. அண்ணி வந்த பிறகு வீட்டில் ஒரு புது பொலிவு ஏற்பட்டது. வீட்டின் சூழ்நிலை மகிழ்ச்சியாக மாறியது. அண்ணனின் திருமணம் கோலாகலமாக நடந்தது. அதில் கிராமம் முழுவதும் அழைக்கப்பட்டிருந்தது. நான் ஆரம்பத்தில் இருந்தே கலகலப்பான சுபாவம் கொண்டவளாக இருந்ததால் கிராமம் முழுவதும் என்னை தெரியும். எனக்கு நிறைய கனவுகள் இருந்தன. நானும் ஒரு நாள் மணப்பெண்ணாக ஆவேன். என் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடக்கும் என்று நினைத்தேன். கடைசியில் என் அண்ணன், உன் திருமணத்தில் நாங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டோம் என்று கூறுவார். வீட்டில் அனைவரும் என் மீது அதிக அன்பு வைத்திருந்தனர். எனக்கு கொடுக்கப்பட்ட அதே முக்கியத்துவம் அன்னிக்கும் கொடுக்கப்பட ஆரம்பித்தது. கடைசியில் அவர் எங்கள் வீட்டின் உறுப்பினர். இப்போது அவரும் என் அம்மா அப்பாவுக்கு மகள் போன்றவர் தான். ஆனால் காலம் செல்ல செல்ல அண்ணி எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோன்ற ஆரம்பித்தார். அன்னிக்கு என்னை பிடிக்கவில்லை என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் நான் அண்ணியுடன் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் அவர் முகத்தை சுளித்து பதில் கொடுப்பார். அண்ணன் அன்பாக என்னிடம் பேசும் போதெல்லாம் அண்ணி பொறாமைப்படுகிறார் என்று தோன்றியது. ஒருவேளை இவை அனைத்தும் அண்ணியால் தாங்க முடியவில்லை. தன் கணவரின் பாசத்தை பிறர் தனக்கு பதிலாக வேறு ஒருவரிடம் காட்டுவதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் என் அண்ணன். அவருக்கு அண்ணிக்கு ஒரு தனி இடம் இருந்தது. எனக்கு தனி இடம். அப்படி இருக்க அண்ணியின் மனதில் இப்படிப்பட்ட எண்ணம் எப்படி வர முடியும்? தன் கணவரின் பாசத்திற்கு தகுதியானவர் அவர் மட்டுமே என்று அன்னிக்கு தோன்றியது. வேறு யாரும் இல்லை. தற்சமயம் காலம் இப்படியே கடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அப்பாவின் உடம்பு மிகவும் சரியில்லாமல் போனது. அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். அவர் மறைந்த போது நானும் அம்மாவும் மிகவும் அழுதோம். அம்மா அழுது அழுது மகனின் திருமணத்தை பார்த்தார். மகளின் திருமணத்தையும் தன் கையால் நடத்தி வைத்திருப்பார். ஆனால் ஒருவேளை கடவுளுக்கு இது சம்மதம் இல்லை என்று கூறினார். என் திருமணத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று அண்ணன் அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அப்பாவின் குறைபாட்டை நான் ஒருபோதும் உணரவிட மாட்டேன். அப்பா இறந்த பிறகு அம்மாவுக்கு என் திருமணத்தை பற்றிய கவலை அதிகரித்தது. மகளே, உன் அப்பா இந்த உலகை விட்டு போய்விட்டார். நானும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்று கூறினார். ஆனால் நான் இதை பற்றி என்ன சொல்ல முடியும்? நான் மௌனமாக இருந்தேன். என் பெரியவர்கள் எனக்கு என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுவே எனக்கு சரியானது. நான் அவர்களின் விருப்பத்திற்கு தலை வணங்க வேண்டியிருந்தது. அம்மா எனக்கு மாப்பிளை பார்க்க சுற்றி கொண்டிருந்தார்.
அண்ணன் இன்னும் நகரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் முன்பு மாதத்திற்கு ஒரு முறை கிராமத்திற்கு வருவார். அப்பா இறந்ததிலிருந்து அவர் இப்போது ஒவ்வொரு வாரமும் இங்கே வர ஆரம்பித்தார். அண்ணி வீட்டின் எந்த வேலையும் செய்யவில்லை. எல்லா வேலைகளையும் அம்மா தான் செய்வார். ஆனால் அம்மா இதை பற்றி ஒருபோதும் அண்ணியிடமோ அண்ணனிடமோ புகார் கூறியதில்லை. நான் அம்மாவிடம் அண்ணியின் இந்த செயல்பாடுகளை பற்றி அண்ணனிடம் சொல்ல வேண்டும் அல்லது அண்ணியிடமே பேச வேண்டும் என்று கூறினேன். என் அம்மா, மகளே, என்ன பேசுகிறாய்? நான் என் மருமகளின் மனதில் இருந்து இறங்கிவிட விரும்பவில்லை. மருமகள் ஏற்கனவே வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்கிறாள். அரவிந்த் வரும்போது எல்லா வேலைகளையும் செய்கிறாள் அல்லவா என்று கூறினார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் மௌனமாக இருந்தேன். நானும் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வேன். அண்ணியுடன் என் நடத்தை மிகவும் நன்றாக இருந்தது. சில சமயங்களில் அண்ணியின் மனநிலை மட்டுமே என்னால் மோசமாகிவிடும். அண்ணன் கிராமத்திற்கு வரும்போதெல்லாம் நகரத்திலிருந்து எனக்காக சில பொருட்களை கொண்டு வருவார். ஏனென்றால் அண்ணனும் இப்போது என் திருமணத்தை பற்றி கவலைப்பட்டார். அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சுற்றி கொண்டிருந்தது போலவே அண்ணனும் என் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். இவை அனைத்தும் அண்ணிக்கு துளியும் பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. அண்ணி இன்னும் வேதிகாவுக்கு உறவு கூட முடியவில்லை. அதற்குள்ளேயே நீங்கள் அவளது வரதட்சணைக்கான பொருட்களை வாங்க ஆரம்பித்தீர்களா என்று கூறினார். அண்ணன், வேதிகா என் ஒரே தங்கை. நான் அவளை நிறைய வரதட்சணையுடன் அனுப்பி வைப்பேன். என் தங்கை தன் புகுந்த வீட்டில் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார். கொஞ்ச காலம் கடந்தது. அப்போது கிராமத்தின் ஒரு ஜமீன்தார் வீட்டில் இருந்து எனக்கு உறவு வந்தது. அண்ணனும் அம்மாவும் இந்த உறவிற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். உடனடியாக சம்மதம் தெரிவித்தனர். ஏனென்றால் மாப்பிள்ளை நகரத்தில் படித்தவர். அதோடு கிராமத்தின் மிகப்பெரிய ஜமீன்தாரின் மகன். அவர் எங்கள் கிராமத்தின் பணக்காரர்களில் ஒருவர். இந்த உறவு எங்கள் வீட்டிற்கே நடந்து வந்தது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருந்தது. அப்போதுதான் என் உறவு நிச்சயமானது. மாப்பிள்ளை வீட்டிலிருந்து நிச்சயதார்த்தம் செய்ய விரும்புவதாக செய்தி வந்தது. என் நிச்சயதார்த்தம் மிகவும் கோலாகலமாக நடந்தது. நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். நானும் இந்த உறவிற்கு சம்மதித்தேன். என் திருமணம் எப்போதுமே எனக்காக எப்போதும் கவனித்துக் கொள்ளும் ஒருவருடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தேன். அங்கு என் ஒவ்வொரு விருப்பமும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். என் வருங்கால கணவன் ரஞ்சித் மிகவும் நல்லவர். கிராமத்திலேயே மிகவும் அழகான பையன். கிராமத்தின் எல்லா பெண்களும் விரும்புபவர். கிராமத்து பெண்கள் அனைவரும் நல்லவர் என்று நினைக்கும் ஒருவருடன் எனக்கு திருமணம் நடக்கப் போவதால் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தேன். ஆனால் நிச்சயதார்த்தம் அன்று ஏதோ நடந்தது. அது எங்கள் மகிழ்ச்சியை குறைத்தது. என் மகிழ்ச்சி ரஞ்சித்துடன் இணைந்திருந்தது. நான் இந்த உறவில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் குடும்பத்தினர் இந்த மகிழ்ச்சியை நன்றாக கவனித்தனர். என் உறவு நிச்சயமானதிலிருந்து என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நிச்சயதார்த்தம் அன்று ரஞ்சித்தின் குடும்பத்தினர் என் அண்ணனிடம் பேசினர். எங்கள் மகன் நகரத்தில் படித்துவிட்டு வந்தவன். நாங்களும் குறைந்த பணம் படைத்தவர்கள் அல்ல. நாங்கள் உங்களிடம் வரதட்சணை பற்றி பேச விரும்புகிறோம் என்று கூறினர். இதை கேட்ட அண்ணன் திகைத்து போனார். அவர்கள், எங்கள் மகன் மிகவும் புத்திசாலி, நல்லவன். நாங்கள் நினைத்தால் உங்கள் தங்கையை போன்ற நிறைய பெண்களை அவனுக்கு பார்க்கலாம். ஆனால் உங்கள் தங்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஏனென்றால் எங்கள் ரஞ்சித்திற்கு அந்த பெண்ணை பிடித்து விட்டது என்று கூறினர். அண்ணன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் எந்த மாதிரியான வரதட்சணை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், எங்களுக்கு சுமார் 40 பவுன் நகை, ஆடம்பர வரதட்சணை பொருட்கள் மற்றும் 5 லட்சம் ரொக்கம் தேவை என்று கூறினர். இதை கேட்டதும் அண்ணனுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. அண்ணன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இவ்வளவு நகைகள் மற்றும் பணத்தை நான் எங்கிருந்து திரட்டுவது? நான் ஒரு சாதாரண வேலைதான் செய்கிறேன். ஆனால் என்னால் என் தங்கைக்கு ஆடம்பரமான வரதட்சணை கொடுக்க முடியும் என்று கூறினார். இதை கேட்ட ரஞ்சித்தின் குடும்பத்தினர் ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள், எங்கள் மகனுக்கு பெண்களுக்கு பஞ்சம் இல்லை. நாங்கள் நினைத்தால் இதைவிட அதிகமான வரதட்சணையுடன் உங்கள் தங்கையை விட நல்ல பெண் எங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நகரத்தில் வேலை செய்கிறீர்கள், நன்றாக சம்பாதிக்கிறீர்கள். அதனால் உங்கள் தங்கைக்கு இவ்வளவு வரதட்சணை கூட கொடுக்க முடியாதா என்று கேட்டனர். இதை கேட்ட என் அண்ணன் கொஞ்சம் கவலைப்பட்டார். இந்த சவாலை நீங்கள் ஏற்கக்கூடாது என்று அண்ணி அவருக்கு புரிய வைத்தார். ரஞ்சித்தின் குடும்பத்தினர் இவ்வளவு அதிக கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்றால் உறவு நிச்சயமாவதற்கு முன்பே ஏன் அதை சொல்லவில்லை என்று அம்மா கவலைப்பட்டார். நிச்சயதார்த்தம் அன்று இந்த சவால்கள் அனைத்தையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது பற்றி எனக்கு தெரிய வந்தது. நான் மௌனமாக இருந்தேன். ரஞ்சித்தின் குடும்பத்தாரிடம் இருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் பேராசை கொண்டவர்கள் தான் இப்படிப்பட்ட வரதட்சணையை எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கும் ஒரு விதத்தில் பேராசை தான். வரதட்சணையுடன் நகைகள் மற்றும் பணத்தையும் கேட்டனர். இந்த விஷயங்கள் அனைத்தும் என் மனதை மிகவும் வருத்தப்படுத்தியது.
என் திருமணத்தில் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேனோ இந்த விஷயங்கள் என் முன் வந்தபோது நான் வருத்தப்பட்டேன். அண்ணன் என் தலையில் கை வைத்து, நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்டார். நான் என் கண்களை தாழ்த்தி, அண்ணா, நான் எதுவும் விரும்பவில்லை. நீங்கள் எது நல்லது என்று நினைக்கிறீர்களோ அதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறினேன். அப்போது அண்ணி குறுக்கிட்டு, கடைசியில் நீங்கள் இவ்வளவு பணம் மற்றும் நகைகளை எங்கிருந்து திரட்டுவீர்கள் என்று கேட்டார். அண்ணன், என் தங்கையின் பொருட்டு நான் எதையும் செய்வேன். இப்போது என் தங்கையின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் என்னிடம் இல்லை என்றால் என்ன? நான் இரவும் பகலும் உழைப்பேன். அவளது திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து காட்டுவேன். எனக்கு ரஞ்சித்தின் குடும்பத்தாரிடமிருந்து கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். நான் என் தங்கையின் திருமணத்தை ரஞ்சித்துடன் தான் நடத்துவேன் என்று கூறினார். அம்மா, ஆனால் இது எல்லாம் எப்படி நடக்கும் மகனே என்று கேட்டார். அண்ணன், அம்மா, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ரஞ்சித் போன்ற நல்ல மாப்பிள்ளை நம் கையில் இருந்து போய்விடக் கூடாது என்று கூறினார். அண்ணன் ரஞ்சித்தின் குடும்பத்தாரிடம் பேசினார். எனக்கு 6 மாத அவகாசம் வேண்டும். நான் கம்பெனியில் இருந்து கடன் வாங்கி கொள்கிறேன். ஆனால் இந்த உறவு முடிந்துவிடக் கூடாது என்று கூறினார். ரஞ்சித்தின் குடும்பத்தினரும் அண்ணனின் பேச்சை கேட்டுக்கொண்டனர். அண்ணன், இது எனக்கு சிரமமான வேலை இல்லை. எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். கடவுளின் கருணையால் நான் இரவும் பகலும் உழைத்து என் தங்கையின் திருமணத்தை மிகவும் கோலாகலமாக நடத்துவேன் என்று கூறினார். அண்ணன் எங்களுக்கு நம்பிக்கை அளித்தார். இப்போது அண்ணன் ஒவ்வொரு வாரமும் வருவதை கைவிட்டு மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் கிராமத்திற்கு வர ஆரம்பித்தார். அண்ணன் ஒவ்வொரு மாதமும் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் நகரத்தில் இருந்து எனக்காக சில நகைகளை கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்தார். அம்மாவிடம், இதை வேதிகாவின் திருமணத்திற்காக சேமிக்கிறேன். 6 மாதத்தில் ரஞ்சித்தின் குடும்பத்தாரின் கோரிக்கைக்கு ஏற்ப நகைகளை சேர்த்து விடுவேன். பணம் பற்றி பேசினால் பணத்தை ஏற்கனவே நான் வேதிகாவின் திருமணத்திற்காக சேமித்து விட்டேன் என்று கூறினார். என் அண்ணன் எனக்காக நிறைய செய்கிறார் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இவை அனைத்தின் மேலும் அண்ணியின் மனநிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருந்தது. அண்ணன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவர் அண்ணனுடன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட ஆரம்பித்தார். என்னிடம் பேசவும் விரும்பவில்லை. எப்போதும் வீட்டு வேலைகளின் போது அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்காக என்னை குறை சொல்லி கொண்டிருந்தார். என் கணவன் உன் காரணமாக இரவும் பகலும் உழைக்கிறார். அவர் தன் ஆரோக்கியத்தை பற்றி எந்த கவலையும் கொள்வதில்லை. இது எல்லாம் உன் காரணமாகத்தான் நடந்தது என்று கூறினார். நான் அண்ணியிடம், அண்ணி, அண்ணன் இதையெல்லாம் தன் மகிழ்ச்சியால் செய்கிறார். நீங்கள் விரும்புவது போலவே என்னால் செய்ய முடியும் என்று நான் அவரிடம் கூறினேன். நானும் என் அண்ணனை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்று கூறினேன். அண்ணி, நல்லவள் போல் நாடகம் போடுவதை என் முன் காட்டாதே. நீ எவ்வளவு நல்லவள் போல் நடிக்கிறாயோ அவ்வளவு நல்லவள் நீ இல்லை என்று கூறினார். அண்ணியின் இந்த வார்த்தைகளுக்கு நான் மௌனமாக இருந்தேன். அவர் அடிக்கடி அம்மா மற்றும் அண்ணன் முன் நல்லவள் போல் நடிக்க முயற்சி செய்வார். பின்னால் எப்போதும் அவரது மனநிலை மோசமாகத்தான் இருக்கும். எப்படியோ 6 மாதங்கள் கடந்து விட்டன. என் திருமண நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அண்ணன் 15 நாட்களுக்கு தன் அலுவலகத்தில் இருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு வந்தார். அண்ணன் அங்கிருந்து எனக்காக நிறைய பொருட்களை கொண்டு வந்தார். அண்ணன் வந்த நாள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு அழுகையும் வந்தது. இப்போது நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். வீட்டில் என் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. அது எங்கள் அனைவரின் உதடுகளிலும் நிறைய புன்னகையை கொண்டு வந்தது. அந்த நல்ல செய்தி என்னவென்றால், அண்ணி அம்மா ஆக போகிறார். நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். என் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டன. அண்ணன் எல்லா நகைகளையும் திரட்டி விட்டார். பணத்தையும் நகரத்தில் இருந்து கொண்டு வந்தார். அந்த பொருட்கள் அனைத்தும் என் அம்மாவின் அலமாரி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்தன. இது என் திருமணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு நடந்தது. இரவு நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக சாப்பிட்ட பிறகு எங்கள் அறைகளுக்கு சென்றோம். ஆனால் எனக்கு ஏன் தெரியவில்லை, சாப்பிட்ட பிறகு எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது. அம்மா கூட அதை பற்றி தான் சொன்னார். அண்ணனும் அன்று சீக்கிரம் தன் அறைக்கு தூங்க சென்று விட்டார். அடுத்த நாள் காலையில் நான் எழுந்தபோது அது காலை 11 மணி. என் தலையும் கனமாக இருந்தது. நான் இவ்வளவு நேரம் தூங்கியது இல்லை. நான் அறை விட்டு வெளியே வந்தபோது அம்மா இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அண்ணனும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிய வந்தது. அண்ணி மட்டும் விழித்திருந்தார். மிகவும் விசித்திரமாக இருந்தது. எல்லோரும் இவ்வளவு தூங்கினார்கள். இது எங்கள் வீட்டில் முதல் முறையாக நடந்தது. எங்கள் வீட்டின் அனைவரும் காலை 7 அல்லது 8 மணிக்குள் எழுந்திருப்பார்கள். இவ்வளவு நேரம் யாரும் தூங்கியதில்லை. அப்படியானால் இன்று எல்லோருக்கும் என்ன ஆனது? அண்ணனும் அம்மாவும் மிகவும் தாமதமாக எழுந்தனர். ஒருவேளை திருமண ஏற்பாடுகளின் சோர்வு அதிகமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அதனால் தான் நாங்கள் இவ்வளவு நேரம் தூங்கி இருந்தோம். விசித்திரமான விஷயம் என்னவென்றால், எங்கள் மூவருக்கும் தலைவலி இருந்தது. ஆனால் அண்ணி மிகவும் நன்றாக இருந்தார்.
மெதுவாக திருமண நாளும் வந்தது. திருமண நாளில் மதியம் அண்ணன் அண்ணியிடம் அம்மாவின் அலமாரியில் இருந்து எல்லா நகைகளையும் எடுத்து வா என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து அண்ணி திரும்பி வந்தபோது அவர் என் அருகில் வந்து என் கையை பிடித்து இழுத்து, நகைகள் எங்கே என்று சொல்லு என்று கேட்டார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். நான், அண்ணி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அண்ணனும், என்ன செய்கிறாய்? என் தங்கையை விடு, என்ன விஷயம், என்னிடம் சொல்லு என்று கேட்டார். அண்ணி, உங்கள் தங்கை ஒருவனுடன் உறவு வைத்திருக்கிறாள் என்று நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் தங்கையை மிகவும் நம்புகிறீர்கள் என்று நினைத்தேன். அலமாரியில் நகைகள் இல்லை என்று கூறினார். அண்ணன், அப்படியானால் நகைகள் எங்கே போயின என்று கேட்டார். அண்ணி, அது உங்கள் தங்கைக்கு தான் தெரிந்திருக்கும். இவளிடம் கேளுங்கள். நான் என் காதுகளால் இவள் தன் காதலுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். அவள் அவனுடன் ஓடி போக திட்டமிட்டுக் கொண்டிருந்தாள். திருமணத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அவள் இங்கிருந்து ஓடி போய் விடுவாள் என்று சொன்னாள். ஆனால் உங்கள் தங்கை மிகவும் புத்திசாலி. அவள் ஏற்கனவே அந்த நகைகளை மறைத்து விட்டாள். அம்மா கூட அண்ணியிடம், நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? என் மகளை பற்றி நீ எப்படி அப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார். அண்ணி, நான் உண்மை சொல்கிறேன். வேதிகா அந்த பையனுடன் பேசுவதை என் கண்களால் பல முறை பார்த்தேன் என்றார். அண்ணன், எந்த பையன் என்று கேட்டார். அண்ணி, யார் என்று எனக்கு தெரியாது. அது யார் என்று உங்கள் தங்கை தான் சொல்ல வேண்டும் என்றார். நான் அண்ணனை பயத்துடன் பார்த்தேன். அண்ணனின் கண்களில் கொந்தளிக்கும் கோபம் எனக்கு தெளிவாக தெரிந்தது. நான், இல்லை அண்ணா, அண்ணி பொய் சொல்கிறார், நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்றேன். அங்கே என் அம்மாவும் எனக்கு ஆதரவாக பேசினார். ஆனால் அண்ணன் என்னை நம்பும்படி அண்ணி வெற்றிகரமாக தூண்டிவிட்டார். என் எல்லா மகிழ்ச்சியும் வீணானது. நகைகளை நான் தான் மறைத்தேன். ஒரு பையனுடன் நான் உறவு வைத்திருந்தேன் என்று அண்ணன் நம்பினார். அண்ணன் அம்மாவிடம், இவளை கவனித்துக் கொள்ளுங்கள், இவளை அறையில் பூட்டி வையுங்கள், இவள் நம் கௌரவத்தை சிதைத்துவிட்டு இங்கிருந்து ஓடி போய்விடக் கூடாது என்று கூறினார். அதோடு நகைகளை யாருக்கு கொடுத்தாய் என்று அண்ணன் என்னை திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் நகைகள் எங்கே போயின என்று எனக்கு தெரியாததால் நான் அவருக்கு என்ன சொல்வது? நான் அழுது அழுது மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். அம்மாவின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவரை அறைக்குள் அனுப்பி வைத்தனர். வீட்டில் விருந்தினர்கள் இருந்ததால் எங்களால் இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேச முடியவில்லை. எப்படியோ மாலை நேரம் வந்துவிட்டது. மாப்பிள்ளை ஊர்வலம் வர இன்னும் சிறிது நேரம்தான் இருந்தது. அண்ணன் மிகவும் கவலைப்பட்டார். அவர் இவ்வளவு காலமாக திருமணத்திற்காக செய்த ஏற்பாடுகள் அனைத்தும் முற்றிலும் வீணாகி இருந்தன. மாப்பிள்ளை ஊர்வலமும் வந்தது. எனக்கு மணமகள் அலங்காரம் செய்யப்பட்டது. என் அண்ணன் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தன் தங்கையை பழி சொல்வார் என்று எனக்கு தெரியாது. என் அம்மாவிடம் இருந்து நான் இப்படிப்பட்டதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அண்ணி அம்மா மீது ஒரு விதமான மாயத்தை செய்தாள். அம்மாவும் அண்ணியின் பேச்சில் முழுவதும் வந்துவிட்டார். இப்போது எல்லாம் காலத்தின் கையில் விடப்பட்டது. மாப்பிள்ளை ஊர்வலம் வந்தது. சடங்குகளுக்காக என்னை அழைத்த போது ரஞ்சித்தின் குடும்பத்தினர் மணமகளை மண்டபத்திற்கு அழைப்பதற்கு முன் வரதட்சணை பணத்தையும் நகைகளையும் பார்க்க விரும்புகிறோம் என்று கூறினர். இதை கேட்டதும் என் அண்ணன் திகைத்து போனார். நகைகள் காணாமல் போனது இதுவரை மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது உயிர் கையில் வந்தது போல் இருந்தது. அம்மா மற்றும் அண்ணன் இப்போது என்ன செய்வது என்று மிகவும் கவலைப்பட்டனர். அது கௌரவ பிரச்சனை. எல்லா விருந்தினர்களும் வந்துவிட்டனர். மாப்பிள்ளை ஊர்வலமும் வந்திருந்தது. ஆனால் நகைகள் கிடைக்கவில்லை. அண்ணன் என் மாமனார் வீட்டாரை சமாதானப்படுத்த மிகவும் முயற்சி செய்தார். திருமண சடங்குகளை தொடங்குங்கள், வரதட்சணை பற்றி பிறகு பேசலாம் என்று கூட அவர்களிடம் கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் பேச்சில் உறுதியாக இருந்தனர். வரதட்சணை பற்றி முதலில் பேச வேண்டும், திருமண சடங்குகளை பிறகு வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் இங்கு திருமணம் செய்யத்தானே வந்திருக்கிறோம் என்று கூறினர். திருமணத்தில் ஒரு விசித்திரமான குழப்பம் ஏற்பட்டது. நகைகள் இல்லை என்பதை மறைக்க நீண்ட நேரம் முயற்சி செய்தனர். ஆனால் நேரம் போய் கொண்டிருந்தது. ரஞ்சித்தின் குடும்பத்தினர் சத்தமிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் முதலில் வரதட்சணை கொடுக்க வேண்டும், அதன் பிறகுதான் திருமணம் நடக்கும் என்று கூறினர். அப்போது அண்ணன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிவந்தே விட்டன. எங்கள் நகைகள் திருடு போய் விட்டன. என்னை மன்னித்து விடுங்கள். நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். ஆனால் நீங்கள் திருமணத்தை நடத்துங்கள். திருமணத்திற்கு பிறகு நான் அனைத்து நகைகளையும் மீண்டும் ஏற்பாடு செய்து தருகிறேன். எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள். அண்ணன் கைகளை கூப்பி கெஞ்சி கொண்டிருந்தார். இதை கேட்ட ரஞ்சித்தின் அப்பா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். அப்படியானால் எங்களை பரிகசிப்பதற்காகவா இங்கு அழைத்தீர்கள் என்று கேட்டார். அண்ணனால் அவர்கள் எல்லாரும் என்ன பேசுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்க அவர் எப்படி அவர்களை பரிகாசம் செய்ய முடியும்? உங்களிடம் எதுவும் இல்லை, என் படித்த அழகான மகனுக்கு பெண் கொடுக்க வந்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் சத்தமிட ஆரம்பித்தனர். நாங்கள் நிச்சயதார்த்தம் செய்யும் போதே இதை பற்றி தீர்மானித்து விட்டோம்.
அந்த நேரத்தில் நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். நகைகள் திருடு போய்விட்டன என்று பொய் சொல்கிறீர்கள். நீங்கள் நகைகளுக்கே ஏற்பாடு செய்திருக்க மாட்டீர்கள். நாங்கள் உங்களிடம் என்ன கேட்டோம்? அண்ணன், பாருங்கள், நான் சொன்னேன் அல்லவா, நகைகள் மட்டும்தான் திருடு போயின. 5 லட்சம் ரொக்கம் மற்றும் வரதட்சணை பொருட்கள் இருக்கின்றன. நான் உங்களிடம் உறுதியளிக்கிறேன். நான் விரைவில் நகைகளுக்கான ஏற்பாட்டையும் செய்து தருகிறேன் என்று கூறினார். ஆனால் என் அண்ணனின் கோரிக்கை அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதது போல் இருந்தது. அண்ணனின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர்கள் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் மாப்பிள்ளை ஊர்வலத்தை திருப்பி கொண்டு போக ஆரம்பித்தனர். என் அண்ணன் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார், கெஞ்சினார். ஆனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு பக்கம் அண்ணி நின்று இந்த கூத்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் உருவாக்கியவர் அவர்தான். நகைகள் எங்கே போயின, யார் எடுத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் குணத்தின் மீது அவர் கேள்வி எழுப்பியது மிகவும் மோசமாக இருந்தது. என் மாப்பிள்ளை ஊர்வலம் திரும்பி சென்று விட்டது. என் அண்ணன் என் திருமணத்திற்காக செய்த ஏற்பாடுகள் அனைத்தும் வீணாகின. அவர் இவ்வளவு காலமாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த அந்த நகைகளுக்காகத்தான் இது எல்லாம் நடந்தது. அண்ணன் என் அருகில் வந்தார், என் முகத்தில் அறைந்தார். இன்று இது எல்லாம் உன்னால் தான் நடந்தது. உன்னால் தான் நான் மக்களின் அவமானத்தை சந்திக்க வேண்டியுள்ளது என்று கூறினார். எல்லா விருந்தினர்கள் முன்னிலையிலும் அண்ணன் என் மீது கை வைத்தார். இது என் மனதை உடைத்து விட்டது. அம்மாவும் என்னை திட்டிக் கொண்டிருந்தார். நீ பிறப்பதற்கு முன்பே ஏன் இறக்கவில்லை? நீ முன்னரே இறந்திருந்தால் இன்று நாங்கள் இந்த நிலையை பார்த்திருக்க நேர்ந்திருக்காது என்று கூறினார். ஆனால் நான் அந்த மக்களிடம் நான் எதுவும் செய்யவில்லை என்று எப்படி புரிய வைப்பது? என் பேச்சை கேட்கவோ புரிந்து கொள்ளவோ யாரும் தயாராக இல்லை. அண்ணியின் முகத்தில் ஒரு விசித்திரமான சதிகார புன்னகை இருந்தது. இது எல்லாம் அண்ணி தான் செய்தார் என்று நான் புரிந்து கொண்டேன். அவர் எனக்கு நல்லது செய்யவில்லை. என் அண்ணன் மிகவும் அவமானப்பட்டு கொண்டிருந்தார். அண்ணன் இந்த நேரத்தில் யாராவது என் கௌரவத்தை காப்பாற்ற முடியுமா, யாராவது இவளை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார். அண்ணன் தன் தலையில் கை வைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். என் அம்மாவின் உடல்நிலை மோசமாகி கொண்டிருந்தது. சுற்றி நின்றிருந்த அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அண்ணன், இப்போது என் தங்கையை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? வரதட்சணை காரணமாக என் தங்கையின் மாப்பிள்ளை ஊர்வலம் திரும்பி சென்று விட்டது. இப்போது நான் என்ன செய்வது என்று கேட்டார். நாங்கள் அனைவரும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று விருந்தினர்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு உரத்த சத்தம் வந்தது. நாங்கள் அந்த பக்கம் பார்த்தபோது நாங்கள் அனைவரும் திகைத்து போனோம். அந்த நபர் எங்கள் முன் வந்து, நான் உங்கள் தங்கையை திருமணம் செய்து கொள்கிறேன். உங்கள் தங்கையின் கையை என் கையில் கொடுக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட அண்ணன் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார். இவர் நம் கிராமத்தில் காய்கறி விற்கிறாரே என்று எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த எங்கள் கிராமத்தை சேர்ந்த கமலா அத்தை கூறினார். அவர் சொன்னதை கேட்டு அந்த நபர், ஆம், நான் கிராமத்தில் என் காய்கறி வண்டியை ஓட்டி சென்று வீடு வீடாக காய்கறிகள் விற்கிறேன். உங்கள் தங்கையின் வயிற்றை கௌரவத்துடன் நிரப்ப என்னால் போதுமான அளவு சம்பாதிக்க முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பிய குடும்பம் நிறைய வரதட்சணை கொடுத்த பிறகும் உங்கள் தங்கையே அங்கே மகிழ்ச்சியாக இருப்பார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவர்கள் பேராசை பிடித்தவர்கள். அவர்களுக்கு மிக முக்கியமான செல்வம் என்னவென்றால், அவர்கள் உங்கள் தங்கையை தங்கள் வீட்டின் மருமகளாக ஆக்கப் போகிறார்கள். மேலும் உங்கள் தங்கைக்கு திருமணம் நடக்கவிருந்த அந்த பையன் தன் பெற்றோரின் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்தான். அவன் படித்தவன். அவன் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். அவன் தன் பெற்றோர் செய்ததுதான் சரி என்று நினைத்தான். நீங்கள் உங்கள் தங்கைக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுத்து அனுப்பி வைத்திருப்பீர்கள். திருமணத்திற்கு பிறகும் மாமனார் வீட்டினர் உங்கள் தங்கையை துன்புறுத்தியிருந்தால் அந்த பையன் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்திருப்பான். ஆனால் ஒருபோதும் தன் மனைவியை காப்பாற்றியிருக்க மாட்டான். அவர் என் அண்ணன் முன் கைகளை கூப்பி, பாருங்கள், நான் குறைவாக சம்பாதித்தாலும் உங்கள் தங்கையை என் வாழ்நாள் முழுவதும் மிகவும் கவனித்துக் கொள்வேன். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று கூறினார். இந்த விஷயங்களை கேட்ட அண்ணனின் மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அவர் அவரது பேச்சால் கவரப்பட்டார். இப்படித்தான் அவர் என் திருமணத்தை அவனுடன் செய்து வைக்க முடிவு செய்தார். ஆனால் என் மனதில், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பம் எப்படி வந்தது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் ரஞ்சித்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் இன்று எனக்கு ரஞ்சித் அல்லாமல் ஒரு சாதாரண காய்கறி வியாபாரியுடன் திருமணம் நடக்கிறது. அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவனுக்கு முன்பின் யாரும் இல்லை. அவனுக்கு குடும்பம் இல்லை. இருந்தாலும் என் திருமணம் அவனுடன் நடக்கவிருந்தது. நான் அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன். அந்த நேரத்தில் என் அண்ணனின் கௌரவத்திற்காக நான் அவனுடன் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் என் மனதில் எங்கோ ஒரு குறை இருந்தது. அண்ணன் ஒரு முறையாவது என் விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். எனக்கு நேரம் கொடுத்திருக்க வேண்டும்.
என் மீது பழி சுமத்தப்பட்டது. நான் அவமானப்படுத்தப்பட்டேன். என் மாப்பிள்ளை ஊர்வலம் திரும்பி சென்றது. என் கை ஒரு சாதாரண காய்கறி வியாபாரியின் கையில் கொடுக்கப்பட்டது. இப்படித்தான் என் அண்ணன் என்னிடமிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டார். என் மீது அவருக்கு அவ்வளவு கோபம் இருந்தது. அவர் என் தலையில் கை கூட வைக்கவில்லை. என்னை கட்டிப்பிடிக்கவும் இல்லை. எனக்கு ஆசீர்வாதம் கூட செய்யவில்லை. நான் அமைதியாக அந்த காய்கறி வியாபாரி புவினை திருமணம் செய்து கொண்டு அவனது வீட்டிற்கு வந்துவிட்டேன். அவனது வீடு மிகவும் சிறியது. அப்படி ஒரு சிறிய வீட்டை பற்றி நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அது ஆங்காங்கே உடைந்திருந்தது. வீடு பழுது பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது போல் இருந்தது. அவனது வீட்டின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. படுக்கையில் உட்கார எனக்கு மனமில்லை. ஆங்காங்கே சிலந்தி வலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. நிறைய தூசி. வீடு முழுவதும் மிகவும் அசுத்தமாக இருந்தது. வீடு நீண்ட நாட்களாக காலியாக இருப்பது போல் இருந்தது. அவர் என்னை படுக்கையில் உட்கார சைகை காட்டினார். நான் உட்கார்ந்து என் வாழ்க்கையில் வந்த இந்த சூறாவளியை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் என்ன நினைத்தேன்? இது எல்லாம் என்ன ஆனது? அதற்குள் அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். நான் பயந்து போனேன். நான் அவர் அருகில் வருவதிலிருந்து விலகி சென்றேன். அவர், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றார். அவர் கையை நீட்டி எனக்கு ஒரு சிறிய பரிசை கொடுத்தார். இதை நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் என்றார். இது ஒரு சாதாரண பரிசாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் அந்த பரிசை திறந்து பார்த்தபோது எனக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. அதில் வைர மோதிரம் இருந்தது. அவர் வீட்டின் நிலையை பார்த்த பிறகு என் கைகளில் இருக்கும் வைர மோதிரத்தை பார்த்தும் என்னால் நம்ப முடியவில்லை. அவர், நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்றார். நான், ஒன்றுமில்லை, இந்த இவ்வளவு விலை உயர்ந்த மோதிரம் உங்களிடம் என்றேன். அப்போது அவர் என் பேச்சை கேட்டு சிரிக்க ஆரம்பித்து, நான் என்னை பற்றி உனக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போது எனக்கு உன்னுடன் திருமணம் ஆகிவிட்டது. அதனால் நான் உன்னிடம் எதையும் மறைக்க மாட்டேன். உண்மையில் நான் விருதுநகரில் இருந்து வந்தவன். அங்குள்ள பகுதியின் மாவட்ட ஆட்சியர். இந்த கிராமத்தில் சிலர் நிலத்தை சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்வதாக எனக்கு மக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருந்தன. நான் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் தேடவும் தான் இங்கு வந்தேன். அப்போது நான் என் அடையாளத்தை மாற்றிக்கொண்டு காய்கறி வியாபாரி ஆனேன். நான் இங்கு வந்து 10 நாட்களுக்கு மேல் ஆகிறது. நான் இந்த குடியிருப்பில் வசிக்கிறேன். நாள் முழுவதும் நான் ஒரு காய்கறி வியாபாரி போல அங்கும் இங்கும் அலைகிறேன். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் கண்காணிக்க முடியும். இங்கு நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அமர்ந்திருப்பவர்களை பற்றி என்னால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த கிராமத்தின் நிலையும் மிகவும் மோசமாக இருப்பதை கண்டேன். அரசாங்கம் இந்த கிராமத்தின் மீது அதிக கவனம் செலுத்துவதில்லை. நான் கிராம மக்களுக்கு உதவ விரும்புகிறேன். இங்கு வளர்ச்சி செய்ய விரும்புகிறேன். இங்குள்ள சாலைகள் மிகவும் மோசமாக இருப்பதை கண்டேன். இன்று உங்கள் நிராதாரமான அண்ணனை கண்டபோது வரதட்சணை கொடுமை இங்கு ஒரு சாதாரண விஷயம் என்றும், வரதட்சணை முழுமையடையாததால் உங்கள் மாப்பிள்ளை ஊர்வலம் திரும்பி சென்றதையும் கண்டேன். இவை அனைத்தும் என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் நான் முன் வந்தேன். அந்த நேரத்தில் உங்கள் அண்ணனின் கௌரவத்தை காப்பாற்ற நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். நான் உன்னை முதல் முறையாக பார்க்கவில்லை. நீ உன் வீட்டிலிருந்து வெளியே வரும்போதெல்லாம் உன்னை ஒரு 2 முறை பார்த்திருக்கிறேன். எனக்கு உன்னை பிடித்து விட்டது. இன்று என் விருப்பத்தை இறைவன் என்னுடையதாக்கி விட்டார். உன்னை திருமணம் செய்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புவினின் பேச்சை கேட்டதும் என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. நான் ஒரு சாதாரணமாக நினைத்த நபர் ஒரு மாவட்ட ஆட்சியர். புவின், இறைவனின் அருளால் என்னிடம் எல்லாம் இருக்கிறது. நான் உன்னை என்னுடன் என் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். நான் இங்கு வந்த வேலை மட்டும் முடிய வேண்டும் என்றார். புவினின் பேச்சை கேட்டதும் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இறைவன் எனக்கு ரஞ்சித்தை விட ஒரு சிறந்த மனிதரை கொடுத்திருந்தார். புவின் ஒரு பணக்காரர், படித்தவர் என்பதோடு ஒரு நேர்மையான மனிதர் கூட. அவர் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நான் இந்த உடைந்த வீட்டை சுத்தம் செய்தேன். அதை வாழ தகுந்த இடமாக மாற்றினேன். ஏனென்றால் புவின் இங்கு சிறிது நேரம்தான் வருவார். அதனால் யாருக்கும் அவர் மீது சந்தேகம் வராது. அவரிடம் நிறைய பணம் இருந்தது. அவர் என் ஒவ்வொரு விருப்பத்தையும் பூர்த்தி செய்வார். கிராமத்தின் காய்கறி வியாபாரியை திருமணம் செய்த பிறகு என் வாழ்க்கை இன்னும் மோசமாகிவிடும் என்று அண்ணி நினைத்திருந்தார். அதனால்தான் அவர் என் விடைபெறும் போது சிரித்து கொண்டிருந்தார். ஆனால் என் வாழ்க்கை ரஞ்சித்தை விட புவினுடன் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். புவின் எனக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்தார். திருமணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு நான் என் பிறந்த வீட்டிற்கு சென்ற போது அண்ணி மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை கண்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அண்ணிக்கு கருச்சிதைவு ஆகிவிட்டதாக தெரிய வந்தது. அதனால் அண்ணி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். ஆனால் என் நிலையை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார்.
புவினை திருமணம் செய்த பிறகு நான் ஏழையாக வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று அவர் நினைத்தார். ஆனால் என் ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்தபோது அவர் கண்கள் விரிந்தன. நான் அண்ணியின் அருகில் சென்று, நீங்கள் எனக்கு மிகவும் மோசமான காரியத்தை செய்தீர்கள். நீங்கள் செய்ததற்கான தண்டனையை இறைவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் எனக்கு செய்ததை நான் அமைதியாக சகித்துக் கொண்டேன். அதனால் இறைவன் எனக்கும் அதன் பலனை கொடுத்து விட்டார். என் கணவர் ஒரு சாதாரண காய்கறி விற்பவர் அல்ல, மாறாக அவர் ஒரு பெரிய அதிகாரி. இங்கு ஒரு வழக்கில் சம்பந்தமாக வந்திருக்கிறார் என்று கூறினேன். என் பேச்சை கேட்ட பிறகு அண்ணி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். என்னை மன்னித்து விடு, நீ சொல்வது சரிதான், நான் உனக்கு தவறு செய்து விட்டேன். என் குழந்தைக்காக என் கண்களில் எவ்வளவு கனவுகளை சுமந்திருந்தேன். என் எல்லா கனவுகளும் உடைந்து விட்டன. அதே போலதான் நான் உன் மகிழ்ச்சியை கெடுத்தேன். நீ சென்ற பிறகு நான் படிகளில் இருந்து தவறி விழுந்தேன். என் குழந்தையை இழந்து விட்டேன் என்று கூறினார். நான், அண்ணி, நீங்கள் ஏன் எனக்கு இதையெல்லாம் செய்தீர்கள்? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன்? நீங்கள் என் அண்ணனின் கண்களில் என்னை தவறாக நிரூபித்தீர்கள். கடைசியில் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன். அண்ணி அழுது கொண்டே, உண்மையில் என் கணவர் உன் மீது ஏன் உரிமை கொண்டாடுகிறார் என்று எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. அவர் என்னை விட உனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் உன் திருமணத்திற்காக நிறைய நகைகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிய வந்த போது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஒரு நாள் இரவு நான் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இரவு உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தேன். அதனால் எல்லோரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். பிறகு நான் லாக்கரில் இருந்து நகைகளை திருடி என் அத்தை வீட்டில் வைத்து விட்டேன். நீ யாரோ ஒரு பையனுக்கு அந்த நகைகளை கொடுத்து விட்டாய். உனக்கும் அவனுக்கும் காதல் இருக்கிறது என்று உன் மீது பழி சுமத்தினேன். நீ ஓடி போக போகிறாய். உன் அண்ணன் என் பேச்சை நம்பிவிட்டார். அவர் கைகளை கூப்பி கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். நான் அந்த நகைகளை என் தேவைக்கு பயன்படுத்த விரும்பினேன். என் கணவர் தன் தங்கைக்காக இவ்வளவு செய்தார் என்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று கூறினார். அண்ணி அழுது கொண்டே தன் கதையை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்குள் அண்ணன் அறைக்குள் வந்து விட்டார். அண்ணி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கேட்டுவிட்டார். இன்று இந்த உண்மை அண்ணன் முன் வந்தபோது அண்ணன் அண்ணியை மிகவும் திட்டினார். என் முன் வெட்கப்பட்டார். என்னை மன்னித்து விடு, நான் உன் அண்ணியின் பேச்சை கேட்டுவிட்டேன். தவறு உன் அண்ணியிடம் மட்டும் இல்லை, என்னுடையது கூட. நான் அவள் பேச்சை கேட்டிருக்க கூடாது. என் தங்கையை நம்பி இருக்க வேண்டும். ஆனால் நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். என்னை மன்னித்து விடு என்று கூறினார். நான், இல்லை அண்ணா, நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றேன். அண்ணியும் அழுது அழுது என்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அண்ணன், நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என் தங்கை உன்னை மன்னித்தாலும் என்று கூறினார். நான் அண்ணனிடம் புவினை பற்றியும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். அதனால் அண்ணனின் மனதிற்கு ஒரு விசித்திரமான ஆறுதல் கிடைத்தது. அண்ணன், நீ உண்மை சொல்கிறாய் என்று என்னால் நம்பவே முடியவில்லை என்று கூறினார். அண்ணன் அண்ணியை மன்னிக்கவில்லை. ஆனால் நான் என் அண்ணன் மற்றும் அண்ணியை மன்னித்து விட்டேன். அண்ணி அண்ணனின் மனதை வெல்ல விரும்பினார். அப்பாவி தங்கையை அவர் மனதில் இருந்து இறக்கிவிட்டதற்காக அண்ணன் கோபமாக இருந்தார். அண்ணி அண்ணனை சமாதானப்படுத்த மிகவும் முயற்சித்துக் கொண்டிருந்தார். நான் என் வீட்டிற்கு வந்து விட்டேன். ஆனால் அடுத்த நாள் அண்ணி என் வீட்டிற்கு வந்தபோது நான் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டேன். அவர் என் வீட்டிற்கு வந்து மீண்டும் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். புவினுடனும் பேசினார். அவர் புவினுடன், நான் படித்தவள், எனக்கு நிறைய தெரியும். நான் என் கணவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் வேதிகாவுக்கு மிகவும் தவறு செய்தேன் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது நான் என் தவறுகளை சரி செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். அண்ணன் அண்ணியுடன் பேசவில்லை. அம்மாவும் அண்ணியின் மீது அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் அண்ணி மீண்டும் அம்மா மற்றும் அண்ணனின் மனதை வெல்ல புவினின் உதவியை நாடினார். புவினிற்கும் சில சகாக்களின் தேவை இருந்தது. ஆனால் அவர் தன் வேலையை வெற்றிகரமாக செய்ய கிராமத்தை சேர்ந்த ஒருவரின் உதவியை பெறுவது நல்லது என்று நினைத்தார். புவினும் அண்ணியும் இணைந்து எங்கள் கிராமத்தில் சட்டவிரோத வேலைகளை செய்து ஏழைகளின் நிலத்தை ஆக்கிரமித்தவர்களை கண்டுபிடித்தனர். அண்ணியின் உதவியால் புவினிற்கு நிறைய ஆதரவு கிடைத்தது. ஏனென்றால் என் அண்ணி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது குடும்பத்தினர் அவருக்கு உயர்கல்வி கொடுத்திருந்தனர். இந்த விஷயம் அண்ணன் முன் வந்தபோது அண்ணன் அண்ணியை மன்னித்து விட்டார். உன் தவறை நீ உணர்ந்து உன் தவறுகளை சரி செய்ய முயற்சித்தது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். புவின் குற்றவாளிகளை பிடித்து சிறையில் அடைத்தார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிராமத்தில் இருந்த திருடர்கள், கள்ளர்கள் அனைவரும் பிடிக்கப்பட்டனர். அண்ணி அந்த நகைகள் அனைத்தையும் தன் அத்தை வீட்டில் இருந்து கொண்டு வந்து அண்ணனிடம் கொடுத்தார். புவின் வரதட்சணை கொடுமைக்கு எதிராக ஒரு இயக்கத்தையும் நடத்தினார்.
மகள்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும், அதனால் அவர்கள் சுயமாக வாழ முடியும் என்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். புவின் கிராமத்தையும் வளர்ச்சியடைய செய்தார். கிராமத்தின் சாலைகளை சரி செய்தார். அங்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் முடித்து வைத்தார். கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர் என்னை அவர் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார். அவரது குடும்பத்தினரை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் அண்ணி இன்றும் அவர் செய்த தவறுக்காக மிகவும் வெட்கப்படுகிறார். சரியான நேரத்தில் ஒரு மனிதன் தன் தவறை உணர்ந்து கொண்டால் அதை சரி செய்வதில் அவன் வெற்றி பெறுவான். இறைவன் அன்னிக்கு அவள் செய்த தவறுக்கான தண்டனையை அவள் கருப்பை வெறுமையாக்கியதன் மூலம் இப்படித்தான் கொடுத்தார். ஆனால் அன்னி என்னிடம் மன்னிப்பு கேட்டார். நான் தவறாக இருந்திருந்தால் என் தலைவிதியில் புவின் போன்ற ஒருவர் எழுதப்பட்டிருக்க மாட்டார். ரஞ்சித்தின் குடும்பத்தினருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் வரதட்சணை கேட்டனர். வரதட்சணை கொடுக்கும் மருமகள்களை விட வரதட்சணையின் மீது ஆசைப்படும் அத்தகைய மக்கள் ஒருபோதும் உங்கள் மகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மாட்டார்கள். நான் புவியினுடன் நகரத்திற்கு வந்துவிட்டேன். இங்கு என் கணவர் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் என் அண்ணியின் கருப்பையை இறைவன் மீண்டும் நிரப்பிவிட வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஏனென்றால் நான் அவரை மனதார மன்னித்து விட்டேன். நன்றி.